கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு, துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி. ஏன் இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சேன்? ரொம்ப சிம்பிள். அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க, கடைசியா ஒரு வார்த்தை, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. இந்த சுவாமியை விட்டு அம்பாள் வெளியிலேயே வரமாட்டாளாம். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களோட நிலைமை இதை பத்தி தான் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். தொடர்ந்து எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு இருக்கோம், சிங்கிள் பேரண்டா நீங்க கவலைப்பட வேண்டாம், இனி ஜாக்பாட் அப்படின்னு. ஆமா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துடலாங்க. சந்தோஷமா இருந்த வாழ்க்கை தானங்க இல்லற வாழ்க்கை. சந்தோஷத்துல தானங்க யாரு கண்ணு பட்டுதோ தெரியல நம்ம சிங்கிளா போயிட்டோம். உண்டா இல்லையா? இந்த கல்லடியில பட்டாலும் படலாம், கண்ணடியில படக்கூடாதுன்னு. நான் அதுக்கு தான் சொல்லுவேன், பொதுவா இந்த இல்லறத்துல இருக்கக்கூடியவர்கள், கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, உங்க சந்தோஷத்தை அதிகமா வெளியில காட்டாதீங்க. நீங்க எதை மெய்மறந்து ஆனந்தமா யோசிக்கிறீங்களோ அதை வெளிப்படையா உங்களுக்கு சொல்லாதீங்க. ஒருத்தவன் ஊட்டி போயிட்டு வந்தேன்னா, ஊட்டி போயிட்டு வந்துட்டு எல்லா போட்டோவும் வச்சான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்களோடு சேர்ந்து இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. ஸ்டேட்டஸ் வச்சான், இன்ஸ்டால போட்டான். 15 நாள் கழிச்சு அவனோட இன்ஸ்டாலாம் வரவே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு ஸ்டேட்டஸ்ல வரவே இல்லை. அவனோட வாட்ஸ்அப், இன்ஸ்டா எதுலையுமே ஆள் காணும். கிட்டத்தட்ட 1.5 மாசம் கழிச்சு திருப்பி வரான். பார்த்தா இந்த திருஷ்டியே அவன் அழிச்சிருக்கு. எப்படி திருஷ்டி? பார்க்குறப்ப லைக்கு கொடுத்துட்டு போறவங்கலாம் பிரச்சனை இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்கன்னு இருப்பாங்க இல்லைங்களா, நம்மளை கவுக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா. எல்லா உறவுக்காரவங்களும் கெட்டவங்க இல்லை, உறவுக்குள்ள ஒரு உறவு இருக்கும் பாருங்க, அங்கதான் பிரச்சனை. அதுங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம். பாடுறா, நேற்று இங்கே தான் ஏன் பார்த்துட்டு இருந்தேன், ஊட்டி போயிருக்கான் பார்த்தியா, ஃபேமிலியோடு போயிருக்கான் பாரு. அவனுக்கு யோகம்டா, அவனுக்கு எங்கே தான் சம்பாதிக்கிறான்னு தெரியல, இங்கே 2 பேரும் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல. இது மாதிரி பேசியிருப்பாங்க. இவன் வச்ச ஸ்டேட்டஸ் அதுதான் கடைசி. அதுக்கு பிறகு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கே 1.5 மாதம் ஆயிருக்கும். ஏன்னா இந்த திருஷ்டி தான். அப்போ நம்மளுடைய லைஃப்ல மகர ராசிக்காரர்கள் கண் படாம வாழணும். சொல்லுவாங்கல்ல, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் சாமி, அப்பதான் வாழ்க்கை. அப்ப இல்லற வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். உங்க குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் உங்களோடு இருக்கட்டும், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களோடு இருக்கட்டும். நீங்க பிரச்சனைக்கு கூட பக்கத்துல பஞ்சாயத்தை கூப்பிட்டீங்கன்னா பஞ்சாயத்து பண்றவன் நமக்கு பிரச்சனையா போயிடுவான். இது மகர ராசிக்கு சோதனைக்கு மேல சோதனை. குடும்ப பிரச்சனைக்கு மட்டும் நீங்க இன்னொரு ஆளை கூப்பிடவே கூடாது. நீங்க குடும்ப பிரச்சனைக்கு இன்னொரு ஆளை கூப்பிட்டாலும் அதுல பிரச்சனை இருக்கா இல்லையா சொல்லுங்க, நடந்ததா இல்லையா? ஏன்டா இவனை பிரச்சனைக்கு கூப்பிட்டோம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க. இதான் உண்மை. அப்ப மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில சிங்கிளா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். ஒண்ணு, நம்ம சின்ன விஷயத்தை பெருசாக்கிடுவோம். இன்னொன்னு, எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் ஒரு விஷயத்த நினைப்போம், அதுவும் தப்பு. சின்னதை பெருசாக்குறதும் தப்பு, இன்னொருத்தரை பஞ்சாயத்து கூப்பிடுறதும் தப்பு. இது 3மே தப்பு. இதை மகரம் அடிக்கடி செய்யும். ஏன்னா மகர ராசிக்காரவங்களுக்கு தன்னுடைய அழுகையை யார்ட்டையாவது போய் சொல்லணும். என்ன என் வீட்டுக்காரர் அடிச்சுட்டாரு அப்படின்னு அந்த அம்மா போய் யார்ட்டையாவது சொன்னாதான் அந்த அம்மாவுக்கு ஆறுதல். என் வீட்டம்மா, என் ஒய்ஃபு, என் லவ்வரு என்னை என்ன திட்டு விட்ட இந்த அப்படின்னு போய் யார்ட்டையா போய் சொல்லணும். சொல்லலைன்னா இவருக்கு இமேஜ் போயிடும். சொன்னாலே இமேஜ் போயிடும் ஐயா. இதே நமக்கு தெரியாதா? தெரியாது. அந்த அந்த கோபத்தில் தெரியாது. யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும்.
அது நம்ம முக்கியமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒரு நம்மளுடைய உறவுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லிட்டோம்னா, அது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க பாருங்க, இவங்க சோகமாக வைப்பாங்க, அது அர்த்தமாக இருக்கும். திருவள்ளுவர்லாம் வருவார் ஸ்டேட்டஸில், நிறைய மெசேஜாக கொடுப்பாங்க. ஸ்டேட்டஸ்னா என்னங்க? உன்னுடைய தரம் என்னன்னு காட்டுறது தானே. ஸ்டேட்டஸ்னா தரம் தானே, உன்னோட நிலை என்னன்னு அப்படின்னு வைப்பான். கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், பையன் சோகமாக இருக்கா, ஐயா பலத்த அடி வாங்கியிருக்கான் போல இருக்கு, அதிலே தெரிஞ்சிடும் பலத்த அடி போல இருக்கு அப்படின்னு. பயங்கரமாக திட்டாலோ. இதே பொண்ணு வச்சதுன்னா அதே தான், சொல்ல முடியாத அடி போல இருக்கு. இதில் இவங்களுக்கு ஒரு என்னன்னா, இதை பார்க்குறவங்கலாம் நம்ம மேலே அனுதாபப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அது கிடையாது, நம்மளை நாமளே இமேஜை கெடுத்துக்கிறோம். இதை 4 பேர் பார்த்து அப்படின்னு சொன்னா என்ன வரப்போகுது? நாய் தான் வரும். என்ன எவனாவது சொல்லுவானா அப்படின்னு? சொல்ல மாட்டான். ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன், ஐயா இந்த மகர ராசியில் பிறந்தவன் எப்படியாவது பிரிஞ்சிடணும்னு எதிர்பார்த்தேன். மகர ராசியில் பிறந்தவனுக்கு எப்படியாவது ஏதாவது ஒன்று நடந்துடணும்னு ஆசைப்பட்டேன். நடந்துருச்சு. பயங்கரமாக ஹாப்பி. அவன் 4 பேருக்கு பார்ட்டி கொடுப்பான். ஆமாம், நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா அவன் ஹாப்பி ஆகிடும். இதுதான் உலகம். இப்போ நாம் என்ன பண்ணணும்? மகர ராசிக்காரர்கள் சிங்கிள் பேரண்டாக வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு லைஃப்பில் ஒரு கல்யாணம்ங்கிறது ஒரு பெரிய கனவுங்க. எல்லாருமே இந்த கனவுக்குள்ள கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க இல்லையா? கனவுக்குள்ள கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. அந்த கல்யாண வாழ்க்கை ஏன் வீணா போகுது? ஏன் சிங்கிள் பேரண்ட் ஆகிறோம் அப்படின்னா, சரியான ஒற்றுமை இல்லை, சரியான புரிதல் இல்லை. நாங்கள் இதுக்காகவே நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு காதலனாக இருக்கட்டும், ஒரு கணவன் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கிற நீங்கள் எப்படி நீங்கள் அணுகுமுறை இருக்கணும். எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இது என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு? என்ன பஸ்ஸில் போகிறோம்? ஒரு இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் பஸ் போய் இறங்கி ஒரு அடுத்த ஸ்டாப்பிங் வரைக்கும் ஒரே சீட்டில் 4 பேர் உட்காந்து போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்லுவாங்கல்ல. கூட்டம் கொஞ்சோண்டு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரெயின்லேயே போயிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை இன்னைக்கு ஏறணும்னா என்னைக்கு இறங்குறோம்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணுறது? வாய்ப்பு கிடையாது. அதே நான் என்ன கேட்குறேன், அவங்கள புரிஞ்சு போயிடுங்க. எப்பயுமே படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்களா, புரிஞ்சு படிக்கிறவன் நல்லா படிப்பான். இந்த மனப்பாடம் பண்ணி படிக்கிறவன் கொஞ்ச நாள் தான் படிப்பான், அவனுக்கு படிப்பு போர் அடிச்சிடும். புரிஞ்சு படிக்கிறவன் என்றைக்குமே படிச்சுக்கிட்டே இருப்பான், தொடர்ந்து படிப்பான், சாவர வரைக்கும் படிப்பான். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவான், அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவான். அதை புரிஞ்சுக்கிறது இது தெரியுது இல்லை, படிக்கிறது இல்லை. அப்போ கல்யாண வாழ்க்கையில் அவ்வளோதானே. டிவோர்ஸ் ஆகாமல் இருக்கணும், சிங்கிள் பேரண்டாக இல்லாமல் இருக்கணும்னா நம்ம புரிஞ்சுக்கணும், என்னுடைய கணவர் இப்படிதாங்க, என்னுடைய மனைவி இப்படிதான் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா அவங்கள மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடும். என்னைக்குமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க, இந்த உலகத்துல நீங்க எந்த ராசிக்காரங்களா இருக்கட்டும், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாது. அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. என்னுடைய கணவருடைய குணம் இதுதான் ஒரு மனைவி தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த கணவருடைய குணத்தை உன்னால மாற்ற முடியாது. வேணா தற்காலிகமா உனக்காக அவர் மாறி இருப்பார், திருப்பி அவருடைய குணம் வெளிப்படும். அவரா என்னைக்கு இந்த குணம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரே மாறுறாரோ அன்னைய வரைக்கும் உனக்கு விடிவு காலம் கிடையாது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு நாள் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், ஒரு வீட்டிலலாம் தர போடுவாங்க, களிமண் தர போடுவாங்க, அதுல சாணியம் முழுவாங்க. அந்த காலத்து வீடெல்லாம் அப்படி இருக்கும். அதனாலதான் யாரும் வியாதி இல்லாம வாழ்ந்தோம். இன்னைக்கெல்லாம் வாசல்ல சாணி தெளிக்கிறதே கிடையாது. ஏன் வியாதி எல்லாம் நமக்கு நிறைய வருது? சாணி தெளிக்கிறது கிடையாது, எல்லாம் வார்த்தைகளை தெளிக்கிறோம். ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தைகளை வீட்டுக்குள்ள வைப்ரேஷன் ஆக்கிடுறோம். கோபம் வந்ததுன்னா சில பேருக்கு என்ன பேசுறோன்னே தெரியல. அப்புறம் எப்படி நம்ம சிங்கிள் பேரண்ட் இல்லாம இருக்கிறது? எல்லாம் சிங்கிள் பேரண்ட் தான். பேச்சுக்கு எவ்வளவு வீரியம் இருக்கு தெரியுமா? பேசி போடுறோம், அதனால பிரச்சனை வருது. சில பேர் நம்ம அதுவும் மகர ராசிக்காரவங்களை பார்த்தா சில பேருக்கு இழிச்சவாயா தெரியும், அப்போதான் ரொம்ப வேகமா பேசுவான். நீங்க மகர ராசியா இருந்து நீங்க ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணினா அந்த பெண் அதிகமா பேசும். வார்த்தைனா வார்த்தை அப்படி இருக்கும், உங்களால வெளியிலே சொல்ல முடியாது.
நீங்க பெண்ணா இருந்து உங்க வீட்டுக்கார் வேற ராசியா இருந்தா, நீங்க மகர ராசி பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கார் என்ன பேசுறாருன்னு தெரியாது, நீங்க அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பொறுமை வேணும். இந்த மடாதிபதிகள்லாம் கையில ஒரு குச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்றோமே, அது என்னத்துக்கு வச்சிருக்காங்கிறதுல வேற கதை. உண்மையிலேயே அந்த ஒரு கோபம் வரும்போது, நம்மளை ஒருத்தன் பேசும்போது அவன் செய்யறது நமக்கு பிடிக்காத போது அந்த குச்சை நல்லா கெட்டியமா பிடிச்சிக்கலாம் போல இருக்கு. கோபம் குறைஞ்சிடும்ல, நமக்கு ஒரு பிடிமானம். நம்ம வேற எதுவும் தவறா கொண்டு வரல, செய்தியை புரிஞ்சுக்கணும் இதுல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மகர ராசிக்காரர்கள் கையில ஏதாவது பொருள் வச்சுங்க, இனிமேல் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய மிராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்ச்சீஃப் வச்சிருப்பாங்க, ஒரு துண்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க, பூட்டவல்னு பேர். பெரிய பெரிய மிராஸ் எல்லாம் பஞ்சாயத்துக்கு சொல்ல வரவங்க எல்லாம் அப்படிதான் வருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பேனா இந்த பேனா வச்சுருப்பாங்க, அது என்னது, ஒரு பேனா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டச்சு டச்சுன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க, அதை எழுத்தும் போது அப்படி தான் வரும். இதெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற இடம். இந்த மகர ராசி ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே இல்லற வாழ்க்கையில் சிங்கிள் பேரண்ட் ஆயிடுறாங்க. இந்த சிங்கிள் பேரண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம், ஜோதிட காரணம் என்னன்னா, நமக்கு லக்னத்துக்கு 5வது இடம் 7வது இடம் கெட்டு போயிருந்தால் சிங்கிள் பேரண்ட். சரி, இதுவரைக்கும் நல்லா இருந்தேன் சார், 2 புள்ள பெற்றுட்டு 10 வருஷம் போயிட்டு இப்போ நான் பிரிய வேண்டிய கட்டாயம் வருது சார்னா, இப்போ உனக்கு ராசிக்கு 5, 7 நல்லா இல்லைன்னு அர்த்தம். ராசிக்கு 5, 7க்கு உடைய கிரகம் நல்லா வராம போகுது. ஸோ தற்காலிகம் உனக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வரும், உனக்கும் புருஷனுக்கு சண்டை வரும்பா. இந்த இடத்துல நீ தக்க வச்சு வெளியில வந்துட்டா இந்த பிரச்சனையை வெளியில வந்துடலாம். ஆனா மனசு அவ்வளவு தூரம் போகாது, டிராவல் பண்ணாது. பிரச்சனை வந்துட்டான்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அது ஒரு முடிவுக்கு கொண்டு வராம நம்ம மனசு விடாது. எப்படி இந்த கேள்வி அவன் கேட்கலாம்? பினான்சியல் ப்ராப்ளத்துல தான் மகர ராசி பிரியும். பினான்சியல் கணக்கே கேட்கக்கூடாது வீட்டில். பினான்சியல் கணக்கு கேட்டாலே மகர ராசி பிரிஞ்சிருவாங்க. பினான்சியல் ஸ்டேட்டஸ் தான் பயங்கரமா மகர ராசியை தாக்கும், ரத்தம்ல சூடாயிடும். அப்ப உங்க ராசிக்கு 5வது இடம் 7வது இடத்துல யார் வராங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம சிங்கிள் பேரண்ட் ஆகாம தடுக்க முடியும். சிங்கிள் பேரண்டா இருக்கும், நமக்கு நல்லது வரணும்னா அதே 5வது இடம் 7வது இடத்துல நல்ல கிரகங்கள் எப்போ வருதுன்னு பார்த்திருந்து அப்போ ஒரு முடிவு எடுத்தோம்னா உங்க இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க சிங்கிள் பேரண்டா இருக்கீங்களா, உங்களுடைய வழி மற்றவங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். கடவுள் அந்த வாழ்க்கையை கொடுப்பார், உங்களுடைய பெயின் குறையும். நிச்சயம் இந்த பெயின் குறையிற நேரம் இப்போ. இந்த மகர ராசிக்கு தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது இடம் அப்படின்னு 5வது இடம்ங்கிறது ரிஷப ராசி, சுக்கிரனுடைய வீடு. 7வது இடம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு கடகம். இந்த கடகத்தில் உங்க ராசி, அதாவது பார்த்தீங்கன்னா குரு பகவான் அங்க உச்சம் பெறுவார், உங்க இடத்துல நீச்சம் பெறுவார். அப்ப 7, 5 உங்களுக்கு சாதகமா இருக்கா செக் பண்ணிக்கிங்க. இல்லற வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய சிங்கிள் பேரண்ட் நிலை மாறப்போகுது. நிச்சயமாக ஜாக்பாட் உங்களுக்கு ஏற்படுது. பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. பெருமாளை எப்படி வழிபாடு பண்ணணும்னா, ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயணரை வழிபாடு செய்யுங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயணரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் சுவாமி உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க போறார். சனிக்கிழமையில் அந்த வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய சிங்கிள் பேரண்ட் நிலை மாறப்போகிறது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.